வணக்கம். இந்த வீடியோல நாம வந்துட்டு PPF, VPF, EPF இது மூணுத்துக்குமே என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொதுவா வந்துட்டு PPF, VPF, EPF இது மூணுமே என்ன அப்படிங்கறது நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்போ PPFக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா PPFக்கு வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதாவது இது வந்துட்டு ஒரு இயர் கணக்கு. அதே மாதிரி VPF பார்த்தோம் அப்படின்னா 8.5% தராங்க. இது வந்து ரீசெண்டா தான் இப்ப மாத்துனாங்க. முன்னாடி வந்துட்டு 8.65 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் அதாவது VPF, EPF ரெண்டுத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் மத்த எல்லா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சேமா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்குமே 8.5% தராங்க. இது மூணுமே நம்மளுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா இது மூணுமே நம்மளுக்கு வந்துட்டு டாக்ஸ் குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒண்ணுதான். எவ்வளவு வரைக்கும் நம்ம டாக்ஸ் பெனிஃபிட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.5 லட்சம் வரைக்கும் செக்ஷன் 80C நாம வந்துட்டு சப்மிட் பண்ணணும். இப்ப நம்ம வந்துட்டு VPF, EPF பார்த்தோம் அப்படின்னா கம்பெனில இருந்து டைரக்டா அது வந்து நம்மளுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அப்ளை ஆயிடும். ஆனா PPFன்றப்போ நம்ம தனியா வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி நம்ம டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு நம்ம கம்பெனில தனியா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது கம்பெனி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா PPF வந்துட்டு நம்மளா கிரியேட் பண்றது தான். VPF அப்படிங்கறதும் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட். எனக்கு PPF இல்லாம எனக்கு அதிகமா நான் இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்துட்டு நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அப்ப நாம VPFக்கு வந்து ஆப்ட் பண்ணுவோம். அதனால VPFுமே வந்துட்டு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தான். VPFன்னு பார்க்கும்போது நம்மளோட பேசிக் சேலரியில இருந்து கம்பெனி வந்துட்டு 12% வந்துட்டு எடுத்து தரது வந்துட்டு EPF அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணுமே லோன் அமௌண்ட்டுக்கு உண்டு. இது PPF பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து லோன் அமௌண்ட்டுக்கு எப்போ அப்படின்னா 6 வருடத்துக்கு பிறகுதான் அப்ளை பண்ண முடியும். இதே VPF, EPF பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியல் வித்ட்ராவல், அதாவது நமக்கு இருக்க லிமிட்டை வச்சு இப்போ ஒரு ஹவுசிங் லோன் நம்ம ஹவுஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு போதுமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணிட்டு லோன் வந்து வாங்கிக்கலாம். இதோட வர இன்ட்ரெஸ்ட் ரேட் சரி நம்மளுக்கு வந்துட்டு இதுல வர அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதனால வர இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு டாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு டாக்ஸ் கிடையாதுங்க. இப்போ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா PPF வந்துட்டு மினிமம் 15 இயர்ஸ் அது இருக்கணும். வேணும்னா வந்துட்டு நடுவில் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் அந்த மாதிரி ரீசனுக்காக நாம வந்து பாதி அமௌண்ட்டை வந்துட்டு வித்ட்ரா பண்ணலாம். VPF, EPFன்றது வந்துட்டு லோனுக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது நம்மளுக்கு வந்து வித்ட்ரா பண்ணணுமா இல்ல டிரான்ஸ்பர் பண்ணணுமான்ற ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ரிசைன் பண்ணும்போது, அதாவது அன்எம்ப்ளாய்டா இருக்கும்போது 2 மாதத்துக்கு மேல வேலை இல்லாம இருக்கும்போது, அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து இப்ப PPF அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு இண்டிவிஜுவலும் அப்ளை பண்ணலாம், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும். ஆனா VPF, EPFன்றது நம்ம ஒரு கம்பெனில ஒரு சேலரி வாங்குற ஒரு எம்ப்ளாயியா இருந்தாதான் நம்மளுக்கு அது வந்துட்டு அப்ளிகபிளா இருக்கும். ஸோ மூணுக்குமே லோன் எலிஜிபிலிட்டி உண்டு. அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து யாரு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NRI மட்டும் PPF அக்கௌண்ட் வந்துட்டு பண்ண முடியாது. ஆனா VPF, EPF அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா எம்ப்ளாயிஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இது அப்ளிகபிளா இருக்குங்க. இதுதான் வந்துட்டு PPF, VPF, EPFக்கான மேஜரான வந்துட்டு டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.